வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் மாம்பழத்தில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமைகளை பற்றி பார்க்க போகிறோம். இனிப்பு சுவை நிறைந்த கோடைக்கால பழமான மாம்பழத்தில் நம்மளுடைய உடலுக்கு தேவையான பல ஊட்டச்சத்துக்கள் அடங்கியிருக்கு. அதனால தான் என்னவோ இந்த பழங்களினுடைய ராஜா அப்படின்னு மாம்பழத்தை வந்து குறிப்பிடுவாங்க. குடல் ஆரோக்கியத்தை ஊக்குவிக்கிறதில் ஆரம்பித்து நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை நமக்கு அதிகப்படுத்தி உடல் நலத்திற்கு பல நன்மைகளை தரக்கூடிய மாம்பழத்தினுடைய அவசியம் பற்றி தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். ஏன்னா இப்போ வந்து கோடைக்காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நமக்கு இது நிறைய மருத்துவமைகளை கொடுக்கும். கோடை காலத்தில் சீசனில் கிடைக்கக்கூடிய இந்த ஃப்ரூட்டை நம்ம அளவோடு சாப்பிட்டோம் அப்படின்னா வளமான மருத்துவமைகளை பெறலாம். அப்போ என்னென்ன மருத்துவமைகள் நமக்கு கிடைக்குது, என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் அதுக்கு மாம்பழத்திலிருந்து கொண்டு காரணமாக இருக்குன்றதை பற்றி தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். அதிகமான விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து நிறைந்தது மாம்பழம். இதனால நோய் எதிர்ப்பு சக்தியை மாம்பழம் நமக்கு அதிகப்படுத்தும். மாம்பழத்தில் அதிக அளவு விட்டமின் சி இருக்கு. ஒரு கப் மாம்பழத்தில் நம்மளுடைய உடலுக்கு தினசரி தேவைப்படக்கூடிய விட்டமின் சி உடைய அளவில் 67% நமக்கு கிடைக்கும். நன்றாக பழுத்திருக்கக்கூடிய மாம்பழத்தை விட மாங்காயில் தான் விட்டமின் சி அதிகமாக இருக்கின்றது ஆய்வுகளில் குறிப்பிடுறாங்க. ஸோ நீங்கள் மாம்பழத்தையும் எடுத்துக்கலாம், மாங்காயும் சில சந்தர்ப்பங்களில் அப்பப்போ நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது விட்டமின் சி உங்களுக்கு கிடைக்கப்பெறும். நோய் எதிர்ப்பு சக்தி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதாவது நம்மளுடைய நோய் எதிர்ப்பு மண்டலத்தை ரொம்பவே வலுவாக வைத்துக்கலாம். இதனால் நமக்கு இருக்கக்கூடிய சாதாரண நோய்களான சளி, இருமல், தலைவலி, காய்ச்சல் போன்ற நோய்களையும் குணப்படுத்திக்கலாம். பருவகால தொற்று நோய்கள், சீசனாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற தொற்று வியாதிகளையும் வராமல் தடுத்து நலமோடு வாழலாம். உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு மாம்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். மாம்பழம் சாப்பிட்டோம் அப்படின்னா உடல் எடை வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கட்டுக்கதை இருக்குது. ஆனால் 165 கிராம் அளவில் இருக்கக்கூடிய ஒரு கப் மாம்பழத்தில் 100 கிராம் கலோரிகளுக்கும் குறைவாக தான் இருக்கும். அதனால் இது உங்களுடைய உணவு சாப்பிட்றதுக்கு முன்னாடி மாம்பழம் சாப்பிட்டீங்க அப்படின்னா அளவுக்கு அதிகமாக உணவு சாப்பிட்றதை நீங்கள் தவிர்க்கலாம். இதனாலே அதிக கலோரிகள் இருக்கக்கூடிய உணவுகளை அதிகமாக நீங்கள் சாப்பிட்டு உங்களுடைய உடம்பை வந்து வெயிட் போட்டுக்க மாட்டீங்க, கண்ட்ரோல் பண்ணி வைக்குவீங்க. குறிப்பாக வந்து மாம்பழத்தில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் ஏற்கனவே உங்களுடைய உடலில் தேங்கி இருக்கக்கூடிய அந்த கொழுப்பு சத்துக்களை குறைத்து உங்களுக்கு ஆற்றலாக மாற்றி உங்களுடைய உடல் எடையை வந்து குறைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ மாம்பழத்தை உடல் எடை குறைக்கக்கூடிய அந்த டயட் இருக்கிறவங்க எடுத்துக்கூடாது. குடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு மாம்பழத்தை எடுத்துக்கலாம். மாம்பழத்தில் வந்து கரையக்கூடிய ஃபைபர்னு சொல்லக்கூடிய நார் சத்து இருக்குது. இது நமது குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி மலம் கழிக்கிறத நமக்கு எளிமையாக்கும். அதாவது நம்மளுடைய குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களை மாம்பழம் ஊக்குவிப்பதன் மூலமாக செரிமானம் எப்போதுமே நமக்கு நன்றாக நடக்கும். வயிற்று வலி, வயிற்று உபசம், வாயு பிரச்சனை, வயிற்று பொறுமல், வயிற்றுப்போக்கு என எதுவுமே நமக்கு வந்து இருக்காது. நம்ம உணவுகளை சாப்பிடும்போது அந்த உணவுகள் மிக எளிமையாகவே வந்து செரிமானம் அடைய ஆரம்பிக்கும். அந்த உணவுகளில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் நம்மளுடைய உடலால் உறிஞ்சப்படும். மீதி இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் அனைத்துமே குடலில் எந்த விதமான பிரச்சனைகளையுமே ஏற்படுத்தாமல், சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படுத்தாமல் மிக எளிமையாகவே மலம் வெளியேறிவிடும். அதுக்கு குடல் ஆரோக்கியத்தை வந்து பாதுகாத்துக்கணும் அப்படின்றதால அந்த குடல் இயக்கத்தை வந்து நன்றாக நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கு ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கெல்லாம் மாம்பழத்தை வந்து எடுத்துக்கொள்ளலாம். இதுக்கு காரணம் மாம்பழத்தில் இருக்கக்கூடிய அந்த நார் சத்து. டயாபெட்டிஸ் வராமல் தடுக்கிறதுக்கு மாம்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஸோ சுகர் பேஷண்ட்டாக நீங்கள் இல்லாமல் முன்னாடியே ஆரோக்கியமாக இருக்கணும்னா மாம்பழத்தை எடுத்துக்கலாம். இயற்கையாகவே மாம்பழத்தில் சர்க்கரை அதிகமாக இருந்தாலும் சுகர் பேஷண்ட்ஸ் அதாவது சர்க்கரை நோயாளிகள் வந்து மாம்பழம் சாப்பிடுவது ஆரோக்கியமானது அல்ல அப்படின்றதுக்கு எந்த விதமான ஒரு சயின்டிஃபிக் ரீசனுமே கிடையாது. அறிவியல் ஆதாரம் வந்து கிடையாது. மாம்பழத்தில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் உடல் பருமனாக இருக்கிறவங்களினுடைய ரத்த குளுக்கோஸினுடைய அளவை ஒழுங்குபடுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இருந்தாலும் நீரிழிவு நோயாளிகள் மாம்பழத்தை வந்து அளவோடு தான் வந்து சாப்பிடணும் அப்படின்றதையும் குறிப்பிடுறாங்க. மேலும் மாம்பழ ஜூஸ்களை அவங்க முற்றிலுமாக தவிர்க்கணும் சுகர் பேஷண்ட்ஸ் அப்படின்றது குறிப்பிடுறாங்க. ஸோ இது எப்படி பார்க்கணும் அப்படின்னா, நீங்கள் பிளட்டில் உங்களுடைய சுகருடைய அளவு எந்த அளவுக்கு இருக்குன்றதை செக் பண்ணிக்கணும். செக் பண்ணிவிட்டு நீங்கள் கொஞ்சமாக மாம்பழம் சாப்பிட்டுட்டு ஒரு சில நேரம் கழித்து உங்களுடைய ரத்தத்தில் குளுக்கோஸினுடைய அளவில் மாற்றம் ஏதாவது இருக்கா, அல்லது உங்களுடைய ரத்தத்தில் குளுக்கோஸினுடைய அளவு குறைஞ்சிருக்கா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணணும். இந்த மாதிரி செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு குறைஞ்சிருக்குன்னா நீங்கள் மாம்பழத்தை அளவோடு அதே போல் சாப்பிடலாம். அல்லது அதிகரிச்சிருக்கு அப்படின்னா மருத்துவ அறிவுரையின்படி அதை நீங்கள் நிறுத்திக்கிறது ரொம்ப நல்லது. மாம்பழத்தை நீங்கள் சாப்பிடாமல் இருக்கிறதே உங்களுக்கு நல்லது தான். ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள் மாம்பழத்தில் இருக்குது. மாம்பழத்தில் ஃபேலிஃபினால் என்ற ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. இது நம்மளுடைய உடலுக்கு பல வகைகளில் உதவிகரமாக இருக்குது. செல்களை பாதிக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலிலிருந்து நம்மை பாதுகாக்கிறது. மேலும் மாம்பழத்தில் வந்து மேக்னிஃபெரின் என்ற பயோ ஆக்டிவ் கலவை இருக்குது. இது பல நோய்களை எதிர்த்து போராடுவதற்கு நமக்கு உதவி செய்யும். அதனால் ஆன்டி ஆக்சிடென்ட் சத்தை பெறுவதற்கு மாம்பழத்தை வந்து எடுத்துக்கொள்ளலாம். நோய் எதிர்ப்பு சக்தியை நமக்கு அதிகரிக்கும் மாம்பழத்தில் விட்டமின் ஏ, விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து மற்றும் விட்டமின் B6
ஆன்டிஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் இருக்கிறதால நம்மளுடைய இம்யூன் பவரை இது இன்க்ரீஸ் பண்ணும். நம்முடைய உடலினுடைய இயற்கையான நோய் எதிர்ப்பு சிஸ்டம் வந்து சிறப்பாக செயல்படுவதற்கு மாம்பழம் ஹெல்ப் பண்ணும். மேலும் மாம்பழத்தில் காப்பர், ஃபோலேட் போன்ற ஊட்டச்சத்துக்களுமே நிறைந்திருக்கு. இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்வதற்கு மாம்பழத்தை வந்து எடுத்துக்கொள்ளலாம். ஸோ நமக்கு இதயம் ஆரோக்கியமாக இருக்கணும்னா பிபி, சுகர் எல்லாம் முதல்ல இருக்கக்கூடாது. ஸோ மாம்பழத்தை சாப்பிட்டோம்னா நமக்கு நீரிழிவு பிரச்சனை இருக்காது, பிபி ப்ராப்ளமும் இருக்காது. அதாவது ரத்த நாளங்களில் கொழுப்புகள் அடைப்படுவதால் ரத்த ஓட்டம் சரியான அளவில் செல்லாததால் நமக்கு பிபி ப்ராப்ளம்லாம் இருக்கும். அதெல்லாம் க்யூர் பண்ணிக்கலாம். மாம்பழத்தில் ஏன் இந்த பிரச்சனை நமக்கு க்யூர் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, மாம்பழத்தில் மெக்னீசியம் மற்றும் பொட்டாசியம் சத்து இருக்குது. ஸோ இது எல்லாமே நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள் அகற்றப்படும். இதனால் ரத்த நாளங்கள் மிக இயல்பான அளவில் சுருங்கி விரிஞ்சு இதயத்துக்கு ரத்தத்தை அனுப்புறதால ரத்த ஓட்டம் சீரான அளவில் முறையான அளவில் பராமரிக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் உயர் ரத்த அழுத்தம், அதாவது அந்த ஹை பிபி என்று சொல்லக்கூடிய ஹை பிளட் ப்ரெஷர், அந்த பிரச்சனை நமக்கு இருக்காது. இதயத்துக்கு ரத்த ஓட்டம் சீரான அளவில் கிடைக்கும். இதய துடிப்பும் சீரான அளவில் இருக்கிறதால மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுவது, இதய தசைகள் வலுவிழந்து போவது போன்ற எந்த பிரச்சனைகளுமே நமக்கு இருக்காது. கண் பார்வையை கூர்மையாக்கி கொள்வதற்கு மாம்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். மாம்பழத்தில் லூடின் மற்றும் ஜியாக்சாந்தின் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள் இருக்குது. இது நமது விழித்திரையில் படக்கூடிய கூடுதலான வெளிச்சத்தை தடுத்து கண்களை வந்து பாதுகாக்கும். அதாவது நம்மளுடைய கண் பார்வையை கூர்மையாக வைத்துக் கொள்வதற்கும் கண்கள் சார்ந்த எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் அதை வராமல் தடுக்கிறதுக்கு, குறிப்பாக மாலைக்கண் நோய் பிரச்சனையை க்யூர் பண்ணி கண் பார்வை நமக்கு மங்கலாக இருக்குது அப்படின்னா அந்த கண் பார்வையை மிகவும் கூர்மையாக மாற்றிக் கொள்வதற்கு உணவுகளை நம்ம நாடணும். ஸோ அப்போ நம்ம வந்து லூடின், ஜியாக்சாந்தின் இருந்திருக்கக்கூடிய இந்த மாம்பழத்தை எடுத்துக்கொண்டோம்னா கண் பார்வையை நம்ம கூர்மையாக மாற்றிக்கொள்ளலாம். ஸோ தொடர்ந்து இந்த குறிப்பிட்ட பருவ காலத்தில் சீசனிங் ஃப்ரூட்டாக கிடைக்கக்கூடிய மாம்பழத்தை அளவோடு சாப்பிடுங்க. ஏன்னா மாம்பழம் அளவுக்கு அதிகமாக நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அது உங்களுடைய உடலில் வந்து சூட்டை ஏற்படுத்தி கொப்புளங்கள் போன்றவற்றை கூட வரவழைக்கும். உடல் சூடு காரணமாக கொப்புளங்கள் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மாம்பழத்தை சாப்பிட்றத தவிர்க்கணும். ஏன்னா அது இன்னும் உங்களுடைய உடல் சூடை அதிகப்படுத்தி கொப்புளங்களை ஏற்படுத்தி விடலாம். ஸோ எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் அளவோடு தான் மாம்பழத்தை வந்து சாப்பிடணும். அளவோடு இந்த சீசன்லேயே மாம்பழத்தை சாப்பிட்டு நிறைய மருத்துவமனைகளை பெற்று நலமோடு வாழுங்கள். கோடைக்கால சீசனில் மாம்பழம் சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருங்க. அடுத்த பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்கள்.